வணக்கம் மக்களே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிபிஎஸ்சி 12th மேக்ஸ் ப்ராபபிலிட்டி ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ இந்த கொஷின் வந்து என்சிஆர்டியில் இல்லை, ஆர்டி ஷர்மாவில் பேஜ் நம்பர் 25.12 அதில் எக்ஸாம்பிள் 5 தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கரெக்ட் டைமில் வந்து நிற்கும். இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். A and B are two event, ரெண்டு ஈவெண்ட் சும்மா நார்மலாக சொல்லியிருக்காங்க. சச் தட் ஏதோ ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா P of A is not equal to 0 இருக்கணும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும் அந்த ரெண்டு ஈவெண்ட்டு. ஓகேங்களா, அதாவது நான் 0 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது என்ன கேட்டுருங்க, ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி B டிவைடட் பை A, கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி தான். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல இஃப்னு சொல்கிறது வந்து இந்த இடத்துல ரெண்டு கொஷின் இது அதான் நான் கம்பைன் பண்ணி இருக்கேன். 1 2ன்னு சொல்கிறது வந்து ஃபர்ஸ்ட் இஃப்க்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன், அதாவது ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்கான், A is a subset of B. A is a subset of Bனா என்ன, நம்ம ஆல்ரெடி செட் அண்ட் ரிலேஷனில் பார்த்துருப்போம், ப்ரீவியஸ்லையும் பார்த்துப்பீங்க. என்னன்னா A is subset of Bன்னு சொல்கிறது எப்படி இருக்கும், Bன்னு உள்ள செட்டு வந்து பெருசாக இருக்கும். இதை நம்ம டயக்ராமேட்டிக்காகவே பேசிக்கலாம், சரிங்களா. Bன்னு உள்ள செட்டு வந்து பெருசாக இருக்கும். Bயில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் ஏலையும் இருக்கும், ஒரு சில எலமெண்ட் இல்லாமையும் போகலாம் ஏல. ஓகேவா, இப்போ இங்கே எனக்கு ஏன்னு சொல்கிற எலமெண்ட்டில் எனக்கு 5 எலமெண்ட் இருக்குது, அது Bலையும் இருக்கும். ஓகேங்களா, Bயில் எக்ஸ்ட்ரா அந்த 5 எலமெண்ட்டை தாண்டி எக்ஸ்ட்ரா கூட சில எலமெண்ட் இருக்கலாம். ஓகேங்களா, அதை தான் இங்கே சொல்கிறாங்க A is a subset of B. ஓகேங்களா, ஓகே. இப்போ இஃப்க்கான அர்த்தம் முதல்ல நான் சொல்கிறது இருக்கணும். ஓகேங்களா, நான் சொல்கிறது இருக்குது A is a subset of B. ஓகே, அதோட இல்லாமல் சச் தட் இந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இந்த ரெண்டு ஈவெண்ட்டு. ஓகேங்களா, அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் A is not equal to 0. அப்போ என்னோட A எலமெண்ட்டு இங்கே A ஈவெண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் கண்டிப்பாக 0 இருக்கவே மாட்டான். ஓகேங்களா, ஏதோ நான் 0 எலமெண்ட்டு உள்ளே ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கான். ஓகேங்களா, அப்போ இங்கே எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இது இந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு சொல்லிடுது. ஓகே, இப்போ ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி, எனக்கு இந்த மாதிரி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற இந்த கண்டிஷன் ப்ராபபிலிட்டி எனக்கு சொல்லுங்கப்பா, P of B by A அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை வச்சு நம்ம என்ன கொண்டு வரலாம், நம்ம கண்டிஷன் ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இதுக்கேற்ற மாதிரி நம்ம எழுதிக்கலாமா. P of B by A வந்து எப்படி எழுதுறான்னா, நம்பர் ஆஃப் எலமெண்ட் B இன்டர்செக்ஷன் A, அப்படி இல்லைன்னா A இன்டர்செக்ஷன் B, இந்த மாதிரி மாற்றி எழுதிக்கலாம்ல. இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம். நான் இதை எடுத்துக்கிறேன். தென் இங்கே கீழே டினாமினேட்டரில் A வந்து இங்கே கீழே எடுத்துக்கிறேன், நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் A. ஓகேவா, அப்படி இல்லைன்னா ஒன்று இந்த ஃபார்ம் எடுத்துக்கோங்க, இல்லை இந்த ஃபார்ம் எடுத்துக்கோங்க, ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா B இன்டர்செக்ஷன் A இருந்தாலும் A இன்டர்செக்ஷன் B இருந்தாலும் ஒன்று தானே. ஸோ இதில் ரெண்டுத்தில் நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிட்டான். என்ன தெரிஞ்சிட்டான், அது வந்து எம்டியாக இல்லைன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டான். ஓகேவா, இப்போ ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் என்னன்னு பார்க்கணும், சரிதானே. அப்போ ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னா நடுவில் யார் வரா, இப்போ பியில் எக்ஸ்ட்ரா எலமெண்ட் கூட இருக்கலாம், ஆனால் ஏல இருக்க எலமெண்ட் எல்லாமே பிலையும் இருந்திருக்கும். அப்போ இன்டர்செக்ஷன் எலமெண்ட் யாராக வந்திருப்பான், ஏவா தானே வந்திருப்பான், சரிதானே. அப்போ ஏனே எழுதிக்கிறேன். ஓகேங்களா, அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட் A இன்டர்செக்ஷன் B வந்து இந்த A ஈவெண்ட்டே வந்துடுவான். தென் இப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் A, அவனும் பார்த்தீங்கன்னா அவனே தான் வந்திருப்பான். ஓகேங்களா, இங்கே A எலமெண்ட்னு கொடுக்குறத விட N ஆஃப் Aனே எழுதிக்கலாம். ஓகேவா, தென் இப்போ இந்த நம்ம கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணனா உங்களுக்கு N ஆஃப் A டிவைடட் பை N ஆஃப் A, நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் சேமாக இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1. அவ்வளோதான். கொஞ்சம் தியரிட்டிக் கொஷின் தான், பட் ஆனால்
உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் உங்கள் கண்ணு முன்னாடியே கொடுத்துட்டு கேட்டிருக்கா. ஓகேங்களா? இப்போ செகண்ட் கொஷினில் என்ன கேட்டிருக்கான், ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து எனக்கு எம்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? அப்போ முதல்ல கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கான், இவன் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து எம்டியாக இருக்கணும், such that P of A வந்து not equal to 0 ஆகிரும். இந்த A intersection B வந்து எனக்கு எம்டியாக இருக்கணும், இந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், P of A வந்து not equal to 0 இருக்கணும். அதுக்கப்புறமா தென் எனக்கு இது என்னன்னு சொல்லுப்பா, தென் ஃபைண்ட் P of B by A என்னன்னு சொல்லு. இதுதான் இங்கே கேட்டிருக்காங்க. இதே மாதிரி தான் நான் இங்கே வாயிலே சொன்னால் இங்கே ரெண்டாவது கொஸ்டினுக்கு என்னன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி கொடுக்குறானா, இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து எம்டினா நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி என்னவா இருக்கும்பா, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து உங்களுக்கு எம்டினா அப்போ 0 எலமெண்ட் தானே ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அப்போ 0. ஓகேவா? இப்போ இதை அப்படியே கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியில் எடுத்து போடுங்க, சும்மா எடுத்து போடுங்க. ஏன்னா எனக்கு கொடுக்குற எலமெண்ட் வந்து எம்டியாக இருக்குது, P of A வந்து நான் எம்டி. அப்போ நம்ம கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி இப்படி P of B by A வந்து எப்படி எழுதுவோம், N of A intersection B divided by N of A ன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல 0 எழுதுறோம். இதுலேயே தெரிஞ்சிடும், நம்ம ரொம்பலாம் யோசிக்க தேவையில்லை, அங்கே இருக்கிறத எழுதியிருக்கோம். எழுதணும் இங்கே என்ன ஆயிருக்கு, உங்களுக்கு நியூமரேட்டர் வந்து 0 ஆயிட்டான். ஸோ ஆப்வியஸாக 0. ஓகேவா? புரிஞ்சிச்சிங்களா? ரொம்ப யோசிக்க தேவையில்லை, தியரிட்டிக் கொஷின் தான், நம்ம இருக்கிறத எடுத்து போட்டோம், ஆன்சர் வந்துருச்சு. ஓகேங்களா? புதுசாக ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படி ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எனக்கு லைக் பண்ணுங்கப்பா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அனுப்பிவிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.